திருப்பூர் தாராபுரத்தை அடுத்த கொளுஞ்சிவாடி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் இன்று காலை வழங்கப்பட்ட உணவில் சாம்பாரில் பல்லி கிடந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த உணவை சாப்பிட்ட 4 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் உடனடியாக தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். காங்கேயத்தில் ஒரு தனியார் ஒப்பந்ததாரரால் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்ட உணவில்தான் இந்த பல்லி கிடந்துள்ளது. சம்பவம் குறித்து அறிந்ததும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் மற்றும் நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் ஆகியோர் மருத்துவமனைக்கு சென்று மாணவர்களை பார்வையிட்டு ஆறுதல் கூறினர். மருத்துவர்கள் பரிசோதித்ததில் மாணவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என தெரியவந்தது. இச்சம்பவம் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்த கவலையை எழுப்பியுள்ளது. சுவாரஸ்யமான செய்திகளை காண உடனே நம்ம பிரைம் இந்தியா யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.